யார் நீ? ஏன் சிரிக்கிற? காளி பக்தனே, கோபம் வந்த உடனே கத்திய தீட்டியே எதுக்குப்பா? அநீதியை அழிக்க எதுப்பா அநீதி? என் வள்ளியை என்கிட்ட இருந்து பிரிச்சது அநீதி இல்லையா? பிரிச்சது யாரு தம்பி? பிரிச்சது ஏன் தடுமாறுறேன்? நான் சொல்லட்டுமா? உங்க அப்பனுடைய வீம்பு வெறியும் தான் பிரிச்சு. என்ன சொல்ற நீ? உண்மைதான் சொல்றேன். பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சு உங்க கல்யாணத்தை நிறுத்தினாலே உங்க அப்பன். அதை மறந்துட்டியா? மறக்கல, நான் மறக்கல. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? உண்மை காதலை கொல்ல நினைக்கிறானே உங்க அப்பன், அவனை நீ கொண்டிருக்க வேண்டாம். பெத்த அப்பனை நான் எப்படி கொல்ல முடியும்? நீதிக்காக பரசுராமன் தன் பெத்த தாயை கொல்லுவியா? உங்க அப்பனை கொன்னா என்ன தப்பு? ஐயோ, என்னால முடியாது. என் தாயை என்னால விதவையா பார்க்க முடியாது. விதியே சதி செய்தியா? தன் உயிரை பணைய வச்சு 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை கொள்ளுறா. ஐயோ, என் தாய் செத்தா நானும் கூடவே செத்து போயிடுவேனே. ஓஹோ, அவ்வளவு நல்லவனா நீ? அப்ப கத்திய தீட்டாதே, புத்திய தீட்டு. எந்த விதமான தீமையும் ஏற்படாம இருக்க முதல்ல உன் காதலி கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டும். அது எப்படி முடியும்? உலகத்தையே அழிக்கக்கூடிய காதல் வலிமைக்கு இது ஒரு பரிசா? ஓ, வள்ளி தூக்கிட்டு வா. காளி கோயில வச்சு அவளுக்கு தாலி கட்டு. எத்தனை எதிர்ப்பு வந்தால் அஞ்சாதே, அடிச்சு நொறுக்கு. ஓ, தாயே, காளியம்மா, நாங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் வள்ளிக்காக நானும், எனக்காக வள்ளிங்கிற பந்தத்தோட பிறக்கணும். எங்க உயிரே போனாலும் சரி, கணவன் மனைவிங்கிற இந்த புனிதத்தன்மையை காப்பாத்து தாயே. என்னங்க இது? சாமி சன்னதியில ஒரு ஆள் அடிச்சு போட்டு போறது உங்க ஊர்ல ரொம்ப சாதாரணம் போல இருக்க. விஷயம் தெரியாம ஊர் மேல பழிய போடாத. நாளைக்கு அந்த பொண்ணுக்கும் பஞ்சாயத்து தலைவர் மாணிக்கத்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள இவங்க இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. பொண்ணோட தாய் மாமன் பார்த்தாரு, இவர் அடிச்சு போட்டு பொண்ணை வைத்துட்டு போயிட்டாரு. அப்படின்னா நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை அந்த பொண்ணு விரும்பலன்னு தானே அர்த்தம்? எப்படி விரும்பும்? இவருக்கு அது முறை பொண்ணு. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஆடி பாடி இணை புரியாம இருந்தாங்க. இப்ப பணத்தகராறு, வரட்டு கௌரவம் எல்லாமே சேர்ந்து 2 குடும்பத்தையும் ஜன்ம பகையாக்கிருச்சு. உயிருக்கு உயிரா இருந்த இவங்களையும் பிரிச்சுட்டாங்க. ஐயோ, என் மனசு பதறதுங்க. நாம 2 பேரும் அந்த வழியில வந்தவங்களாச்சே. என்னங்க இங்க பாருங்க, அவங்க கட்டிக்க இந்த தாலி. ஆமா, தாலி ஒண்ணு செய்யலாமா? என்னங்க சீக்கிரம் சொல்லுங்க. ஏதாவது செய்யணுமே. என்ன? காலியே வந்து கட்டளை இட்ட மாதிரி இருக்குது. ஆமாங்க. நாளைக்கு இந்த தாலியை வள்ளி கழுத்துல கட்டிவிட்டா? கட்டுறதா? யார் கட்டுறது? எங்க ஊர் பழக்கம், நாத்தி தான் தாலி கட்டணும். நாளைக்கு நாம 2 பேரும் கல்யாணத்துக்கு போவோம். அங்க ஐயர் மாங்கல்ய தட்டை எடுத்து கொடுத்து எல்லார் கையிலயும் ஆசீர்வாதம் வாங்குவாரு. நான் எப்படியாவது அந்த தட்டை என் கையில வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுத்து பொம்பளைங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்றேன். நீ என்ன பண்ற? ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அந்த தாலியை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த தாலியை மாத்தி வச்சுவிடு. அப்போ முத்துவோட தாலியை தானி வள்ளி கழுத்துல கட்டுவாங்க. ஆமாங்க. ஏதோ உண்மை காதலுக்கு நம்மாலான உதவி நினைச்சு இதை செய்திருவோம். அப்புறம் நடக்கிறது அப்பப்ப பாத்துக்க வேண்டியதுதான். ஐயோ, என் ராஜா, என் தங்கம், உங்களுக்கு உடம்பெல்லாம் மூளை, தலைய தவிர. மா வள்ளி, எழுந்துருமா. முகூர்த்த வேலைக்கு முன்னாடி புது புடவை கட்டிக்கிட்டு காலிக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தி காவு கொடுமா. அப்படி எல்லாம் சொல்லாத தாயி. நீ என் வீட்டு லட்சுமி. உன் புருஷனோட நீ வாழ்ந்து சூலாயி வாயும் வயிறுமா அன்னம் போல நடந்து வர்ற அழகையும் நீ பெத்தெடுத்த ஏன் பேரனை நான் தூக்கிக்கிட்டு நான் போட நடையையும் ஊரும் உரமுறையும் பார்த்து பொறாமப்படணும். என் கனவு அழிச்சிடாத தாயி. வள்ளி, என்ன அப்படி பாக்குறேன்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க அப்பனுக்கு வீம்பு பகைன்னு ஏற்பட்டா உங்க அப்பன் செத்தாலும் சரி, பிடிவாதம் மட்டும் சாக்காது. நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல உங்க அப்பனை சாக சொல்றியா? இப்ப இந்த கல்யாணம் நடக்கணுமா? உனக்கு
ஞாபகம் இருக்கா? வள்ளியரை கட்டி வைக்கலாம் நீ உங்க மாமா கிட்ட கேட்டப்ப வள்ளி என்ன கேட்டா? ஆமா, என் கல்யாணத்துக்கு நீங்க யாரும் ஆள் பிடிக்க வேண்டாம்னு கேட்டாலே ஞாபகம் இருக்கா? கேட்டா என்ன ஆச்சு? இப்போ பரிசம் போட்டு ஊருக்கெல்லாம் பார்க்க வச்சு கல்யாணம் நடக்க போற நேரத்துல கோயில்ல முத்து கூட மாலை மாத்தி தாலி கட்ட துணிஞ்சவளுக்கு இப்ப தான் தாலி கட்டணுமா? வேண்டாம் பண்ணா இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. திரும்ப திரும்ப பேசுறதே பேசுறப்பா. நம்ம மானத்தை வாங்குறவளை பழி வாங்குறதா நம்ம திட்டம். அதுக்காகத்தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதை மறந்துடாத. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பெற்று கொண்டு வர சந்தர்ப்பே புலிகேஸ்வரி ஹரிஹர பிரம்மாதி தேவன் தேவராம் காயத்ரி ஆத்மசாஸ்திரா திசி தேவாச்சார சமஸ்தம் பூர்வம் சகாமங்கலம் मित्रधेयन्नो अस्तु अनुराधारः உனக்கு நாக்குனார் யாரு? வரவே நாமதே பக்திதோத்தான்யாய தாலியை கட்டுமா? மாங்கல்யம் தந்தமாமீனா மம ஜீவன முதல் தாலி கட்டிக்கிட்டவோ நான் தான் இவருக்கு மனைவி. உன் கழுத்துல தாலி கட்டினதே உன்னை இந்த வீட்டுல வேலைக்காரியா வச்சுக்கத்தான். உன் ஆணவத்துக்கும் அடங்காத்தனத்துக்கும் நாங்க கொடுக்கிற பரிசு. சுந்தரி, நீ பேசுனது ரொம்ப அதிகம். இப்படி ஒரு கொடுமை உருவாகிறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்க பாரு. ஐயோ பாவம், மனைவி முதல் இரவுக்கு வரும்போது அங்கே வேற ஒருத்தியா? அப்பா, உலக சரித்திரத்திலேயே பார்க்க முடியாத கொடுமை இது. வள்ளி, அன்னைக்கு அந்த சுந்தரியினுடைய நாட்டியத்தை நடத்தியையும் பழிச்ச பாரு. அந்த வஞ்சத்தை வச்சு உன்னை பழி வாங்கிட்டான். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை பழி வாங்கணும். அந்த எண்ணத்தோட நீ உறுதியாயிரு, வெற்றி நமக்கு நிச்சயம். ஏன் வள்ளி, மாமா மேல கோபமா? தூக்கமா? சரி, தூங்கு. இது கூட சரியா செய்ய தெரியாதா? வாய் பேசுறதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை.
கொஞ்சம் கூட சூடு சொல்றதே கிடையாது. கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து ஊத்து. சீக்கிரமா வா. மொண்டு ஊத்த. ஊத்து. சீக்கிரமா ஊத்த. வா, பாலுக்கு சோப்பு போட்டு தேய். வாய. என்னப்பா நீட்டைய சீக்கிரமா தேய். 2 கையிலையும் தேய். வள்ளி, வள்ளி. ஏன் வள்ளியை கூப்பிடுற? எல்லாம் விஷயமா தான், நீங்க பேசாம இருங்க. வள்ளி, பலகாரம் எல்லாம் ரெடியா? இதோ இப்ப ஆயிடும். அதோட பால் பழமும் கொண்டா.